தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் மேலும் வெளியிலிருந்து சில காணொளிகளை இதை இணைத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் பாருங்கள். முதல்ல இந்த காணொளியை பாருங்கள். என்னுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோளும் கலைஞர் குடும்பம்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், கலைஞர் குடும்பம்தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னால் கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். பார்த்துட்டீங்களா? இந்த பிசி யாருன்னு தெரியுதா? இந்த பிசி வேறு யாரும் இல்லை. இந்த குடும்பம் தான் நமக்கு எல்லாம். இந்த குடும்பத்தை விட்டால் வேறு யாரும் கிடையாது. இந்த குடும்பம் தான். இது இருந்தால் தான் நமக்கு சரிப்பட்டு வரும், வேறு எதுவும் சரிப்பட்டு வராது. இன்ப நிதியை கடைசியாக நான் முதலமைச்சராக பார்த்துட்டு தான் நான் சாகணும் அப்படின்னு சொன்ன கொத்தடிமை தான். அதே பீஸ் தான் இது. இப்போ இப்படியான ஒரு கும்பலிடம் நீங்கள் கொண்டு போய் ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருக்கிறீர்கள். இப்படியான கும்பல், இந்த கொத்தடிமை கும்பல் கொடுத்திருக்கின்ற இந்த அடிமை சாசனத்தின் காரணமாக ஒரு கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எதற்காக அரசியலில் இருக்கிறோம், எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உருவாக்கப்பட்டது, அந்த இயக்கத்தின் லட்சியமாக எது முன்மொழியப்பட்டது, அது இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறதா? அதெல்லாம் இல்லை. மாறாக கருணாநிதி குடும்பம், அதுவும் அந்த கருணாநிதியோட ஆக்டோபஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரிசுகள், இந்த தரித்திரம் பிடித்த வாரிசுகளுக்கு ஊழியம் செய்வதற்காக இந்த கொத்தடிமைகள், இது ஒரு கட்சி, இதை ஒரு மாபெரும் இயக்கம் அப்படின்னு வேற பெருமைப்பித்தது. இந்த கன்றாவியை நாம் ஏன் கடந்து போக முடியாது அப்படின்னா, இதை நம்ம ஒரு சிரிப்பாகவோ ஒரு நகைச்சுவையாக கடந்து போக முடியாதுன்னா, இவர்களால் தான் இந்த கட்சி இன்றைக்கு, இவர்களுடைய உழைப்பினால்தான் இந்த கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. இந்த ஆட்சியில் இவர்கள் வந்ததுக்கு காரணம் இவர்களுக்கே என்னன்னு தெரியாது. எதுக்காக இவனுங்க ஆட்சிக்கு வந்தானுன்றதை இவங்களுக்கு தெரியாது. அந்த குடும்பத்தை கொண்டு வந்து ஆட்சி பீடத்தில் உட்கார வைக்கணுன்றதை கடந்து வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. ஆனால் அப்படியாக அமர்ந்தவர்கள் இந்த அப்பாவிகளுக்காக ஏதாவது செய்வார்கள் என்றால், இவனுக்கு ஏதோ நாய்க்கு இதை ரொட்டி துண்டு போடுற மாதிரி இல்லை எலும்பு துண்டு போடுற மாதிரி எத்தையோ போட்டு போவாங்க. மற்றபடி இவர்களை நம்பி வாக்களித்த மக்களை எடுத்து பாருங்கள், அப்பாவி மக்களை எடுத்து பாருங்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கப் போகிறது என்றால், திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. அதுவும் கூட ஸ்டாலின் தான் தொட்டு நக்கிப்பார். இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதில் அடுத்த காணொளிக்கு வரேன் நான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்கிற நிலையில் ஒவ்வொரு அமைச்சரும் இங்கே எப்படி ஒரு நாடக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக இந்த காணொலியை வைக்க. அதாவது கரூரில் வேளாண் கல்லூரி திறந்து வைக்கப்பட்டது, ஸ்டாலினுடைய முயற்சியால் திறந்து வைக்கப்பட்டது என்கிற ஒரு கதையை கட்டுகிறார் இந்த 10 ரூபாய் தியாகி, முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர். எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாங்கன்னு தெரியாது நமக்கு. மார்ச் 4 கெடு விதித்திருக்கிறாங்கன்னு கேள்வி. அதுக்கப்புறம் என்ன போகுதுன்றதை பார்ப்போம். அது உச்சநீதிமன்றத்திற்கு விட்டது. ஆனால் எப்படி புழுகி இருக்கிறார். 2022ஆம் ஆண்டு தொடங்கி வைத்து ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை கரூர் மாவட்டத்திற்கு தந்த வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் மாண்புமிகு. ஆமாம், வேளாண் கல்லூரி அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது உண்மை கரூரில். ஆனால் கரூரில் எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அதுக்கே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். செந்தில் பாலாஜியுடைய கூற்றையும் அதற்கு விஜயபாஸ்கர் அவர்களுடைய பதிலையும் நீங்களே பாருங்கள். கரூர் உழவர் சந்தை அருகில நம்முடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அம்மா மண்டபத்தில் 4 ஆண்டுகளாக ஒரு விவசாய கல்லூரி நடக்கிறது என்று சொன்னால், இதுதான் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவருடைய சாதனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாணவிகளும் ரோட்ல மறியல் பண்ணாங்க. ஏன்னா பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க, குளிக்கிறதுக்கு வழி இல்லாம தகரத்தை வச்சு அடைச்சு விட்டுருக்காங்களாம். அந்த இடத்துல நீ அக்ரி கல்லூரி நடத்திக்கிட்டு அக்ரி காலேஜ் கொண்டாந்தோம்னு பெருமையா பேசுறிய, உனக்கு வெக்கமா இல்லை? சமூக நலனுக்காக கட்டப்பட்ட அந்த அம்மா திருமண மண்டபத்தில் இந்த கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது, வேளாண் கல்லூரி. அந்த மாணவிகளுக்கு கழிப்பறை வசதிகள் கூட இல்லை. அதனால் தகர தட்டிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த இயற்கை உபாதைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவு பரிதாபமான விஷயம், எவ்வளவு கேவலமான விஷயம். உன்னுடைய வீடு இதே கரூரில் இவன் கட்டியிருக்கிறான், ஏக்கர் கணக்கில் இடத்தை அபகரித்து பங்களா கட்டியிருக்கிறான். அந்த பங்களாவுக்கு உள்ளுக்குள்ள படிகளுக்கு மட்டும் கிரானைட் போடுவதற்கு வந்த கிரானைட்டுடைய அந்த பில்லு கூட நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதோடைய தொகை, அதோடைய மதிப்பு மட்டும் 19 கோடி ரூபாய். 19 கோடி ரூபாய்க்கு படிகளுக்கு மட்டுமே கிரானைட் எடுத்துக் கொள்கிறான் இவன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள்
அந்த வேளாண் கல்லூரி மாணவிகள் தகர தட்டிகளுக்கு பின்னால் இயற்கை பாதை கழிக்க வேண்டிய அவல நிலை. எங்கே போய்கொண்டிருக்கிறது இந்த மாநிலம்? இப்படியே இவர்கள் புழுகிக் கொண்டிருப்பார்கள். இதை இப்படியே நாம் அனுமதித்துக் கொண்டிருக்க போகிறோமா? இதற்கு ஒரு முதலமைச்சர், இதுக்கு ஒரு அமைச்சரவை, இதில் இவர்கள் தியாகிகள் என்று பட்டம் பெற எவ்வளவு கேவலம் இது! அவர் கேட்டிருக்கார் முன்னாள் அமைச்சர், உனக்கு வெக்கமா இல்லையா? இவர்களுக்கு எங்கேருந்து வெக்கம் இருக்க போகிறது? வெக்கம், மானம், சூடு, சொரணை எங்கே இருந்து இருக்க போகிறது? இன்னொன்னும் நான் கேட்குறேன், அங்கே வக்கனையா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அப்பா, அண்ணன், அத்தை அப்படின்னு உறவு முறை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே, மானங்கெட்ட இழிபிறவிகளா? நியாயமாக உங்களுக்கு 40க்கு 40 நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படின்னு புதுச்சேரியும் சேர்த்து கொடுத்தது எதற்காக? நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்று மக்களுடைய குரலாக, அங்கே மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேசுவீர்கள் என்பதற்காகத்தானே பேசியிருக்கிறீர்களா? இப்பொழுது நான் ஒரு சின்ன பட்டியலை மட்டும் படிக்கிறேன். இதற்கு ஏதாவது குரல் கொடுத்தார்களா நாடாளுமன்றத்தில் அப்படின்றதை மட்டும் அவர்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்கட்டும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது மன்ரேகா அப்படின்ற அந்த திட்டத்திற்கு அதுக்கு கீழே மத்திய அரசின் நிதி வழங்குதலில் தாமதம் இருக்கின்ற காரணத்தினால ஊதிய நிலுவைத் தொகை மட்டும் ரூபாய் 2118 கோடி இன்னும் கொடுக்கப்படாமல் உள்ளது. இதனால் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை அப்படின்ற பிரச்சனை இப்போ நிலவுகிறது. இதற்கு குரல் கொடுத்தார்களா இந்த எம்பிக்கள்? இல்லை. அடுத்து பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் PMA என்கிற அந்த திட்டத்தின் கீழே மத்திய அரசின் நிதி குறைவாக வழங்கப்படுகிறது. வீடுகள் கட்டுவதில் தாமதமும் ஏற்படுகிறது. இதனால் வேலைவாய்ப்புகள் குறைகின்றன அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் வந்திருக்கிறது. இதற்கு இவர்கள் குரல் கொடுத்தார்களா நாடாளுமன்றத்தில்? இல்லை. அடுத்து சமக்ரா சிக்ஷா அபியான், அதாவது SSA என்கிற இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழே மத்திய அரசின் நிதி வழங்குவதில் குறைவு, பள்ளி கட்டுமானங்கள் மற்றும் ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்குவதிலும் தாமதம். இதற்கு இவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா என்றால் அதுவும் கிடையாது. அடுத்து 100 நாள் வேலை திட்டம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மன்ரேகா கீழே 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசின் நிதி வழங்குவதில் தாமதம் இருக்கின்ற காரணத்தினால அங்கும் வேலை வாய்ப்புகள் குறைந்து நிலுவை பணமே நிறைய இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டம் வந்திருக்கு. பேரிடர் மேலாண்மை நிதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க மத்திய அரசின் நிதி குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற காரணத்தினாலும் பேரிடர் காலங்களில் தேவையான உதவிகள் வழங்குவதில் சிக்கல்கள், மக்கள் ரோட்டில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு போராடக்கூடிய மக்களை கொண்டு போய் இவர்கள் கைது செய்து இவர்கள் அடித்து உதைத்து திரும்ப அனுப்புகிறார்கள். கிராமத்தை நோக்கி செல்லுங்கள், ரோட்டுக்கு வராதீர்கள் என்று அனுப்புகிறார்கள். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் இது பரவலாக நடைபெற்று வருகிறது, இன்றளவும் நடைபெற்று வருகிறது. புயல், வெள்ளம் இதெல்லாம் முடிஞ்சு 2 மாதம் ஆக போகுது. ஆனாலும் நிலைமை மாறியதாக தெரியவில்லை. அடுத்து எரிசக்தி திட்டங்கள், இது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் மத்திய அரசின் நிதி வழங்குவதில் குறைவு இருக்கின்ற காரணத்தினால காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டங்களில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் நிதி இல்லாமல் கிடப்பில் உள்ளன, புதிய திட்டங்களும் இல்லை. இப்போ தற்போது மின் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு வாங்கும் அவலநிலை. ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். அதாவது மின்சார கொள்முதல் என்பது திட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும். அது போக மிச்சம்தான் தனியாரிடமிருந்து வாங்குவது அப்படின்னு இருக்கணும். ஆனால் இங்கே திட்டங்களே போடப்படவில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக எந்த திட்டங்களும் இல்லை, புதிய திட்டங்கள் இல்லை. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. இப்படியான சூழலில் இவர்கள் அந்த தனியாரிடமிருந்து வாங்குவது அப்படின்றது எதற்காக என்றால் கையூட்டு பெறுவதற்கு. இந்த 10 ரூபாய் தியாகி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி குடும்பத்திற்கு கப்பம் கட்டுவதோடு சேர்த்து மின்சாரத்துறையிலிருந்தும் வாரத்திற்கு இத்தனை 100 கோடி ரூபாய் வர வேண்டும் என்கிற ஒரு கணக்கு டார்கெட் வைத்து தனியாரிடமிருந்து இந்த மின்சாரத்தை கொள்முதல் செய்து இதை கொண்டு போய் இந்த குடும்பத்திற்கு கப்பம் கட்டுகிறார் அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. அப்போது புதிய திட்டங்கள் கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா பல மாவட்டங்கள், ஏனென்றால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 to 3 டிகிரி அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. கோடை காலத்தில் மின்சார தேவை நுகர்வு என்பது அதிகமாக இருக்கும் என்கிற நிலையில் உற்பத்தி எங்கிருந்து கொண்டு வரப்போகிறார்கள் என்றால் மீண்டும் இவர்கள் தனியாரிடம்தான் சென்று வாங்குவார்கள், அதிக விலை கொடுத்து வாங்குவார்கள். அதிலும் தனியாரும் எங்கிருந்தாலும் கொடுக்கணும்ல, தனியாருக்கு பணம் கொடுக்கணும்ல. இவங்க அந்த பணத்தை கொடுப்பதற்கு நிதி இல்லை என்று தாமதப்படுத்தினால் அவர்கள் மின்சாரத்தை தயாரிக்காமல் அவர்களும் தாமதப்படுத்துவார்கள். அப்போது இங்கே மின் தட்டுப்பாடு அதிகரிக்கும்.
ஆல்ரெடி நிறைய மாவட்டங்களில் மின்சாரம் என்பது இப்போல்லாம் நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரம் என்று மின் தட்டுப்பாடு வந்துவிட்டது. 2006 2011 மெதுவாக திரும்பி கொண்டிருக்கிறது. இதுதான் மின்சாரத்துறையுடைய நிலைமை. அடுத்து தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம். இதில் பார்த்தோம்னாக்க மத்திய அரசு நிதி வழங்குவதில் குறைவு இருக்கின்ற காரணத்தினால புதிய நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே வழித்தடங்கள் உருவாக்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை திட்டங்களுக்கு போதிய நிதியின்றி தள்ளாடும் விரிவாக்க திட்டங்கள். இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அல்லது இதற்கு என்ன கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள்? நாடாளுமன்றத்தில் இது குறித்து என்ன கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அப்படின்னா எதுவும் கிடையாது. இதை தவிர்த்து ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி இல்லாமல் பாதையில் நீங்களே பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்குன்ட்டு அந்த மெட்ரோ ஒர்க் எல்லாமே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அப்படியே தூணாக ரோட்லேயே நிற்க வச்சுருக்காங்க. எங்கேயுமே ஒர்க்கு தொடரல. பணம் கொடுத்தா தானே கான்ட்ராக்டர் வேலை செய்வான். அதுக்கு இவங்கள்ட்ட பணம் இல்லை. மத்திய அரசாங்கத்தின் ஒதுக்கப்படுகின்ற நிதியும் வரவில்லை. அதனால் அவை எல்லாம் அப்படியே கிடப்பில் இருக்கின்றன. அடுத்த மழை வந்தால் மீண்டும் சென்னை தத்தளிக்கும். இதுதான் இன்றைய மெட்ரோவுடைய நிலை. சரி, இதை தவிர்த்து கல்வித்துறையில் பணியிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே நான் சொன்ன ஆசிரியர் பணியிடங்களில் தாமதம் இருக்குன்னு மத்திய அரசு நிதி வராதன் காரணமாக புதிய ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்குவது தாமதம் அப்படின்றத ஏற்கனவே பார்த்தோம். இதை தவிர்த்து இந்த நிதி பற்றாக்குறையின் காரணமாக பள்ளிகளில் இருக்கக்கூடிய இணைய வசதி, இந்த இணைப்பு இருக்கு இல்லையா, இன்டர்நெட் கனெக்ஷன், இது வழங்குவது அப்படின்றதையும் பாதிக்கு பாதி குறைத்து விட்டார்கள். நிறைய அரசு பள்ளிகள் மின்சாரத்துறைக்கு கொடுக்க வேண்டிய மின் பகிர்மான அந்த அமைப்பிற்கு கொடுக்க வேண்டிய அந்த கட்டணத்தை, மின்சார கட்டணத்தை வழங்காத காரணத்தினால அவையெல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்படும் நிலை வந்திருக்கின்றன. பள்ளிகளுக்கு மின்சாரத்தை துண்டிக்கக்கூடிய ஒரு அவல நிலை. மின்சாரத்துறையா கல்வித்துறையா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போட்டி. அதாவது 10 ரூபாய் தியாகியா, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி தந்தவனா அல்லது போஸ்டர் ஒட்டினவனா? ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி தரவன் ஒரு அமைச்சர், இந்த லாலா கடை சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் ஒட்டினவன் ஒரு அமைச்சர். இவர்கள் இருவருக்கும் நடுவில் இவர்கள் சிக்கலான ஒரு சூழல் ஏற்பட போகிறது அப்படின்றது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. சுகாதாரத்துறையில் பணியிடங்கள், இது அடுத்தது. இது பார்த்தீங்கன்னாக்க மத்திய அரசு நிதி குறைவு அங்கும். அதனால் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார சேவைகள் விரிவாக்கத்தில் தாமதம். பல மருத்துவமனைகள் அடிப்படை வசதிகள் கூட இன்றி நாய்கள் படுத்து உறங்கும் அவலம். நம்ம மேரத்தான் மாசு சார் இருக்கார் இல்லையா, அவருடைய துறை தான். பல அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டுமானங்கள் செயலிழந்து போய்விட்டன. மருந்துகள் கூட இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை யாரே பல டாக்டர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இடமளவிலேயே ஒரு மருத்துவரை அழைத்து இது குறித்து விரிவாக பேச இருக்கிறோம். இது குறித்து நாங்கள் பட்டியலிட்டு ஆதாரங்களுடன் நாங்கள் வெளியிட இருக்கிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்தம்பித்து போயிருக்கிற நிலைமை. நம்மளே பார்த்தோம் அரசு மருத்துவமனைகளில் எப்படியான சேவைகள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டார், அதுக்கப்புறம் இன்னொரு சிகிச்சையை ஒழுங்காக வழங்காமல் இறந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கலாட்டாவே நடந்தது. இந்த மருத்துவமனையில், இந்த கிங்ஸ் இன்ஸ்டியூட் மருத்துவமனையில் எப்படி நடந்ததுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. இது கூட பொது போக்குவரத்து திட்டங்கள் தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கான் பாருங்க மூர்த்தி ஆவந்துரை. மத்திய அரசு நிதி குறைவு, புதிய பேருந்து சேவைகள் மற்றும் ரயில்வே திட்டங்கள் தாமதம். அதை கூட விட்டுருங்க. காலாவதியான பேருந்துகளை மாற்ற நிதி இல்லை. இந்தியாவிற்கும் மாநிலங்களில் மின்சார போக்குவரத்துக்கள் துவங்கிவிட்டு காற்று மாசு தடுத்து வரும் நிலையில் விளம்பரத்திற்காக 2 பேருந்துகளை மட்டும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அவலம். அதாவது புல்லட் ரயில் வரைக்கும் வந்துருச்சு மகாராஷ்டிரா, மும்பையிலெல்லாம். இங்கே இவன் லிப்ஸ்டிக் அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஒரு டெர்மினஸ்லையும் போய் பார்த்தீங்கன்னா காயிலாங்கடைக்கு போடுற அளவில் அந்த பஸ்ஸுகள் இருக்குது. சக்கரங்காய்ண்டு ஓடுது, அது வழியாக ஒரு அம்மா கீழே விழுது. இது எதிர்கட்சி தலைவரோட பேசியிருப்பார். ஒரு அம்மா கீழே அப்படியே உட்காந்துருக்கும் போது அப்படியே கீழே விழுது. நல்ல வேலை அந்த சக்கரம் ஏறலை, அந்த மாதிரி பஸ்ஸு முன்னாடியே ஓடுது. பல பஸ்ஸுகளில் கியர் தனியாக கையோடு வருது. இப்படியான ஒரு நிலை தான் இங்கே இருக்கிறது. இந்த அவல நிலையில் போக்குவரத்து துறை இருக்கிறது.
அதே மாதிரி கிராமப்புற உட்கட்டமைப்பு திட்டங்கள், இங்கும் மத்திய அரசாங்கத்துடைய நிதி குறைவாக இருக்கிறது என்பதற்காக கிராமப்புற சாலைகள், குடிநீர் திட்டங்கள் இவையெல்லாம் தாமதமாகி இருக்கின்றன. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த மும்முனை மின்சாரம் என்று வழங்கப்பட்டு வந்தது வந்து இன்னைக்கு முழுவதுமாகவே கிடையாது அப்படின்ற ஒரு சூழல் வந்ததாக குற்றச்சாட்டுகள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. இதற்காக இவர் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தார்களா என்றால் அதுவும் கிடையாது. பொது பாதுகாப்பு திட்டங்கள் எடுத்துக்கோங்க. மத்திய அரசின் நிதி குறைவு என்பதனால போலீசாரின் பணியிடங்கள் மற்றும் பயிற்சி திட்டங்கள் தாமதமாகி இருக்கிறது. காவல்துறையில் புதிதாக பணியமர்த்த தேர்வு நடத்தப்பட்டு ஆண்டு கணக்கில் ஆகியும் முடிவுகளை வெளியிடாத ஒரு அவல நிலை இங்கே நடக்கிறது. ஏற்கனவே காவல்துறை சீரழிந்து போய் வருகிறது அப்படின்றத பல்வேறு நடவடிக்கைகளின் வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது என்கிற சூழலில் மிடுக்காக இருந்த காவல்துறையும் கூட இன்றைக்கு அந்த பணி நியமங்கள் இல்லாத காரணத்தால் பணிச்சுமை அதிகரித்திருக்கிறது. காவலர்கள் அத்தனை பேரும் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு ஒரு தீர்வை வழங்குவதற்கு காவல்துறையை தன் வயத்தில் வைத்திருக்கின்ற, தன்னிடத்தில் வைத்திருக்கின்ற, தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக கூறுகின்ற முதலமைச்சர் ஏதாவது முடிவெடுத்தாரா? இல்லது எம்பிக்கள் வாயிலாக மத்திய அரசாங்கத்தின் உதவி வேண்டும் என்று கேட்டாரா? கோரிக்கை வைத்தார்களா என்றால் இல்லை. இன்னும் 25-30 பக்கங்களுக்கு இங்கே வந்து நடக்காமல் இருக்கின்ற அல்லது நடந்து கொண்டிருக்கின்ற அவலங்கள், நடக்க வேண்டிய திட்டங்கள், நடக்காமல் இருக்கின்ற, கிடப்பில் போடப்பட்டிருக்கின்ற ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் என்று ஏராளம் இருக்கின்றன. இவையெல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்து நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து பேசுவதற்கு இந்த எம்பிக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் இல்லை, மாறாக உப்பு சப்பில்லாத விவகாரங்களை பேசிக்கொண்டு தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஒரு உளறல், தயாநிதி மாறன் ஒரு உளறல், கனிமொழியை பேசினாங்கன்னாலும் இது சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ், இதை தவிர்த்து வேறு எதுவுமே பேசுறது கிடையாது. இவை அத்தனையும் இங்கே வந்து கிடப்பில் போடப்பட்டு மாநிலமே பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் முதலமைச்சர், அதுவும் இதற்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய முதலமைச்சர் நம்மக்கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களா, என்னை அப்பான்னு நீங்கள்லாம் கூப்பிடுறது மகிழ்ச்சியாக இருக்குது, என்னை தாத்தான்னு கூப்பிடாம அப்பான்னு கூப்பிடுறீங்களே, என் மகனை அண்ணன்னு கூப்பிடுங்க, என் சகோதரியை அத்தைன்னு கூப்பிடுங்க, இப்படின்னு பேசிக்கொண்டு வீடியோ காண்பித்து கொண்டு ஷோ காண்பித்து கொண்டு நேரத்தை போக்கி கொண்டிருக்கிறார். அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய துர்பாகமான ஒரு சூழலாக இருக்கிறது. இதே நான் சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட தான் ஆள் படை சேனை எல்லாம் இருக்குல்ல, மீடியாவிலையும் சோஷியல் மீடியாவிலையும் அண்டா குண்டா சீப்பு செந்தில் இத்தியாதிலாம் இருக்காங்கல்ல, இவங்களை வச்சு ஷோ காமிக்க வேண்டியது தானே. நீங்களே வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி அங்கே சோஃபாவில் ஓரமாக சைடு வாங்கி உட்காந்து பேசணும்னு ஏதாவது இருக்கா? இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி இருந்தாலே அல்லது மத்திய அரசாங்கத்திடம் நியாயமாக பேசி இவையெல்லாம் பெற்று நீங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் அமல்படுத்தி இருந்தாலே மக்கள் சாரியாக வந்து உங்களுக்கு வாக்களிக்க போகிறார்கள். எதற்காக இந்த நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள்? 4.5 ஆண்டுகளாக இந்த நாடகத்தை தான் நீங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீ அப்பா கிடையாது, நீ காலி பெருங்காய டப்பா. இந்த காலி பெருங்காய டப்பாவிற்கு அன்றே விமர்சனத்தை வைத்திருக்கிறார் தீர்க்கதரிசியான திரு சோ ராமசாமி அவர்கள். அவருடைய இந்த காணொளியையும் பார்த்து மகிழுங்கள் அல்லது நொந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லட்சக்கணக்கிலே இங்கு கூடியிருக்கும் தாய்மார்களே, தேர்தலில் என்னை வெற்றி பெறச் செய்து விட்டீர்கள். என் வெற்றி தாய் குலத்தின் வெற்றி, என் வெற்றி பெண்களின் வெற்றி. என் வெற்றியை காண பொறுக்காத சிலர் உனது கட்சியின் கொள்கை என்ன என்று கேட்கிறார்கள். என் கட்சியின் கொள்கை என்ன? அதுதான் அப்பாயிசம். அப்பாயிசம் என்றால் என்ன? அப்பா சொல்வதை மகன் கேட்க வேண்டும், மகன் சொல்வதை அப்பா கேட்க வேண்டும், நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். இதுதான் அப்பாயிசம். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்.